வணக்கம். இந்த பதிவில் நம்ம காதல் பற்றி தான் பார்க்குறோம். காதலுங்கிற வார்த்தை ஒரு தவறான வார்த்தை மாதிரி இந்த மக்களால் பார்க்கப்படுறது இல்லையா? அது உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, காத்தல், பாதுகாத்தல், அன்பு, அக்கறை, பாசம், பரிவு, இந்த மாதிரி இந்த மனித மனதில் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல விதமான உணர்ச்சிகள் அத்தனைக்குமே பேர் என்ன அப்படின்னா காதல் தான். சரிங்களா? ஒருத்தர் நம்ம உண்மையாக காதலிக்கிறோம், நம்ம உண்மையாக நேசிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கணும். அங்கே நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அவங்க பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும். இந்த மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. எப்போது மேரேஜ்க்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க. மேரேஜ் ஆன அப்புறமா அப்படியே ஆப்போசிட்டாக மாறுறீங்க. ஆப்போசிட்டாக மாறதுனால யாருக்கு தீங்குன்னா, யார் மாறாங்களோ அந்த பர்சனுக்கு தான் தீங்கு. புரியுதுங்களா? என்ன ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஸ்டேஜ் வரைக்கும் அப்படியே கண்ணு காணாமல் இருக்கிற வரைக்கும் அப்படி தான் அவங்க இருப்பாங்க. அவங்க வேறு வழி இல்லை. ஃபேமிலிக்குள்ளே அவங்க இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்காக அவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா நாட்கள் ஆக 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 பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே தெரியும். யார் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு தெரிய வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் உங்களை தான் நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க. சரிங்களா? இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கைக்குள்ளே ட்ராமா பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கே பண்ணிக்கக்கூடிய ட்ராமா தான். சரிங்களா? என்ன அதனால் ஒரு பர்சன் கூட நமக்கு நன்மை கிடையாது. நம்ம நோக்கத்துக்கும் அது நன்மை செய்யாது. இல்லை மற்றவங்களுக்கும் யாருக்குமே எந்த யூஸுமே கிடையாதுங்க. அதுக்கு நீங்கள் பறக்காமே இருக்கலாம். புரியுங்களா? இந்த பிறவியை நீங்கள் வீணாக்குறீங்க. ஓகேவா? அந்த வேலையை மட்டும் நம்ம எப்பயுமே செய்யக்கூடாது.